ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமது விவசாயி குமரேசன் அவர்கள் வந்துட்டு இன்றைக்கி ஏதோ பருத்தி காட்டில் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தார். அவர் நம்ம மாமா தான். அவர் ஏதோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்க்குறேன். அவர் என்னமோ டியூப் எடுத்து என்னமோ பண்ணுறாரு. அது என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மாமா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இது என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க டியூப்பு ஊசிலாம் வச்சுட்டு. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அதை கொஞ்சம் அந்த எப்படி எண்டுக்கு போய் கழட்டி விடணும்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் உப்பு கட்டிக்கலாம். உப்புங்களா? தண்ணி வரமாட்டேங்குது, நிறையா ஓட்ட அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, தண்ணி செடியெலாம் வாழ ஆரம்பிக்குது. அதனால் வந்து இது இப்படி கழட்டி விட்டோம்னா இதில் இருக்கிற மஸ்டெல்லாம் வெளியே வந்துடும். மோஸ்ட்லி ஒரு மாதத்துக்கு ஒரு தரமாக இது மாரி பண்ணணும். அப்படிங்களா? ஆமாங்க, சொட்டு நீர் பயிரில். இந்த ஊசி எதுக்கு வச்சுருக்கீங்க? ஊசி இது வந்து ஏதாவது ஒரு ஓட்டை ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சுன்னா குத்தி போடுறது, ஓட்டை போட்டு விட்டுறது. அதில் அப்புறம் நல்லா தண்ணி வரும். ஆமாங்க. சரிங்க, சரி. இது சொட்டு நீரால் எவ்வளோ யூஸ் தான். ஆனால் இதுலேயும் வந்து கரெக்டாக முறையாக பயன்படுத்தணும். அப்படிங்களா? ஆமாங்க, அது நிறையா செடி வாடிடும். அது நிறையா பல பிரச்சனைலாம் வரும். அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், தண்ணி எல்லாத்துலேயும் வருதா அப்படின்னு. அப்படிங்களா? வரல, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திறக்கும்போது அப்படியே மண்ணாக வரும். இப்போலாம் திறந்து விட்டேன், அதை காமிச்சிருக்கேன். அடுத்த பைப்பு இருக்கிற மண் அங்கே ஏதாவது இருந்தாலும் தூசு, மண், உப்பு அதெல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் நல்லா தண்ணியாக வரும். அப்புறம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா அப்புறம் பைப்பு ஒரு 7 வருஷத்துக்கு ஒருக்கா கட்டாயமாக மாற்றிக்கிறது நல்லது. சொட்டு நீர் பைப்பு ஒவ்வொரு விவசாயிக்கும் இதை சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு 7 வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா டியூப் வந்து இதையும் வந்து பயன்படுத்திக்கணும். ஆமாம் ஆமாம். இதை வந்து இந்த காய்ச்ச காலத்துக்கு சொட்டு நீரை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் வந்து பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. அப்படிங்களா? கட்டாயமாக விவசாயத்துக்கு இந்த தண்ணி இல்லாத காலத்தில் வந்து இந்த சொட்டு நீர் மூலிமா கொஞ்சம் இப்போ சொட்டு நீர் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் விவசாயம் பண்ணலாம் இருக்கிற தண்ணியை வச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி நீங்கள் எல்லாமே சொந்த செலவில் போடணுமா இல்லை கவர்மெண்ட் இதில் உங்களுக்கு எதாவது தராங்க? ஒரு ஹெக்டருக்கு மேலேனா 2.5 ஏக்கர்னு வச்சுக்கலாம். 2.5 ஏக்கர் நல்லது, ஃப்ரீயாகவே போட்டு தரணும். ஃப்ரீயாகவே 7 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்களே. சூப்பராக, எந்த செலவும் நம்மளுக்கு இல்லை. இல்லைங்க, அருமையாக போடுறாங்க. அதை வந்து நம்ம விவசாய பெருமக்களை வந்து பயன்படுத்திக்கணும். அதை போய் கரெக்டாக பார்த்து எழுதி கொடுக்கணும். ஆமாங்க, ஒன்றும் இல்லைங்க, சிறு விவசாய சான்றிதழ் தான். அதை எடுத்து அப்புறம் காட்டோட சிட்டா, மேப்பு, அப்புறம் இந்த ஆதார் அட்டை, மற்றபடி தான் இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவங்க வந்து ஃப்ரீயாகவே சொட்டு நீர் பாசனம் கொடுப்பாங்க. சரி சரிங்க. இதில் வந்து உங்களுக்கு வேலையும் மிச்சமாயிடுது, தண்ணி கட்டுற வேலை. இந்த தண்ணி வச்சுட்டு எந்த வெயிலுங்க பாயும். இவ்வளோ காய்ச்சல் இல்லை, இங்கெல்லாம் குடிக்கிறதோடும் தண்ணி இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ நீங்கள் எல்லாமே பருத்தி, இந்த சைடு எல்லாம் பருத்தி போட்டிருக்கீங்க. நேற்று அந்த குச்சி கிழங்கு பார்த்தது அது தனி வயலுங்களா? சரி சரிங்க. இது வந்துட்டு பருத்தி, இது ஃபுல்லாக. இந்த வருஷம் உங்களுக்கு பருத்தி லாபம் கிடைக்குங்களா இல்லை சுமார் தாங்களா? இதுக்கு மேலே வந்தால் தாங்க தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடும் தான் இருக்கேன். நம்ம கையில் என்னங்கிறது எல்லாம். சரி சரிங்க. கடவுள் இருக்கார் பாருங்க, அந்த கோவிலுங்களா? பரவாயில்ல, காட்டிலே கோவில் கட்டியிருக்கீங்க. இந்த சாமி பேர் என்னதுங்க? இது வந்து பொங்கலாயிங்க. பொங்கலாயின்னு சொல்கிறதுங்களா? இதுக்கு எப்போ நீங்கள் சாமி கும்பிடுவீங்க இந்த சாமிக்கு? இது வருஷத்துக்கு ஒரு தரம் சாமி கும்பிடுவோங்க. வருஷத்துக்கு ஒரு டைம். ஏதோ ஒரு கிடா வெட்டுவோம், கோழி. இந்த இந்த சுற்று வட்டத்தில் இருக்க எல்லாருமே வருவாங்க. அந்த பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்க எல்லாம். ஆமாங்க. சரி சரிங்க. சரி, நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, நன்றி. ஓகேங்க.